வீட்டு பணியாளர்கள் பணியை பாதியை நிறுத்தினால் புகார் அளிக்க புதிய வசதி அறிமுகம். மனிதவள அமைச்சகம் அறிவிப்பு. சவுதி அரேபியாவில் பணிபுரியும் வீட்டு பணியாளர்கள் ஒப்பந்த காலத்தின் போது முன்னறிவிப்பின்றி பணியை நிறுத்தினால் அது குறித்து புகார் அளிக்க வேலை நிறுத்தம் என்ற புதிய சேவையை மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய நடைமுறையின் முக்கிய அம்சங்கள். சவுதி அரேபியாவின் முசான தளம் வழியாக செயல்படுத்தப்படும் இந்த சேவையின் மூலம் வீட்டு பணியாளர்கள் எவ்வித தகவலுமின்றி பணியிலிருந்து விலகினால் முதலாளிகள் உடனடியாக புகார் பதிவு செய்ய முடியும். வீட்டு பணியாளர்களுக்கும் வேலை வழங்குபவர்களுக்கும் இடையிலான ஒப்பந்த உறவை முறைப்படுத்தவும் இருதரப்பினரின் உரிமைகளை பாதுகாக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சேவையின் கீழ் வீட்டு பணியாளர் பணியை நிறுத்தியது குறித்து புகார் அளிக்கப்பட்டால் அந்த பணியாளர் மீதான பொறுப்பிலிருந்து வேலை வழங்குபவர் விடுவிக்கப்படுவார். புகார் அளிக்கப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட பணியாளரின் நிலை குறித்து அமைச்சகம் ஆய்வு செய்யும். ஒருவேளை பணியாளர் முறையான காரணமின்றி பணியை தவிர்த்தால் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சவுதி அரேபியாவின் தொழிலாளர் சந்தையை மேம்படுத்தவும் சர்வதேச தரத்திற்கு இணையாக வீட்டு பணியாளர்களின் மேலாண்மையை கொண்டு வரவும் இந்த திட்டம் உதவும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தேவையற்ற வேலைப்பளு மற்றும் சட்ட சிக்கல்கள் குறைவதுடன் வேலை வழங்குபவர்களின் நிதி சார்ந்த உரிமைகளும் பாதுகாக்கப்படும். இந்த புதிய சேவை வேலை வழங்குபவர் மற்றும் பணியாளர் ஆகிய இரு தரப்பினருக்குமே நன்மைகளை வழங்குகிறது. எனினும் ஒவ்வொரு தரப்பிற்கும் கிடைக்கும் பலன்கள் வெவ்வேறானவை. வேலை வழங்குபவருக்கு எம்ப்ளாயர் கிடைக்கும் நன்மைகள். ஒரு பணியாளர் முன்னறிவிப்பின்றி வேலையை நிறுத்தினால் அந்த புகாரை பதிவு செய்தவுடன் அந்த பணியாளர் தொடர்பான சட்டப்பூர்வ பொறுப்புகளில் இருந்து முதலாளி விடுவிக்கப்படுகிறார். ஒப்பந்தத்தை மீறி பணியாளர் சென்றால் அது தொடர்பான நிதி இழப்புகள் அல்லது இதர சட்ட சிக்கல்களிலிருந்து முதலாளியை பாதுகாக்கிறது. பணியாளர் வேலையில் இல்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்வதன் மூலம் பிற்காலத்தில் பணியாளர் அளிக்கக்கூடிய பொய்யான புகார்களிலிருந்து முதலாளி தப்பிக்கலாம். பணியாளருக்கு கிடைக்கும் நன்மைகள். இந்த புதிய விதிகளின்படி ஒரு பணியாளர் வேலையை நிறுத்தினால் அவருக்கு 60 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அவர் தனது சட்ட அந்தஸ்தை சரி செய்து வேறொரு முதலாளியிடம் பணியில் சேரலாம் அல்லது எவ்வித தடையும் இன்றி தனது சொந்த நாட்டிற்கு திரும்பலாம். பழைய ஹுரூப் முறையில் பணியாளர் தலைமறைவாக கருதப்பட்டால் பெரும் சிக்கல்கள் ஏற்படும். ஆனால் புதிய முறையில் பணியாளர் தனது ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு சட்டப்பூர்வமாக வெளியேறவோ அல்லது பணி மாறவோ வாய்ப்பு கிடைக்கிறது. முதலாளி வேண்டுமென்றே பொய் புகார் அளிப்பதை தடுக்க முசான தளம் மூலம் இது கண்காணிக்கப்படுகிறது. சுருக்கமாக, முதலாளிக்கு பணியாளர் இல்லாத போது ஏற்படும் சட்ட மற்றும் நிதி பொறுப்புகளிலிருந்து நிம்மதி கிடைக்கிறது. பணியாளருக்கு வேலையை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டால் சட்டவிரோதமாக மாறாமல் தற்காத்துக் கொள்ளவும் மறு வாய்ப்பு பெறவும் வழிவகை செய்கிறது. ஒட்டுமொத்தமாக இது சவுதி அரேபியாவின் தொழிலாளர் சந்தையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் இருதரப்பு உரிமைகளையும் மதிக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு சமநிலையான திட்டமாகும். இந்த சேவையை பயன்படுத்த வேலை வழங்குபவர்கள் முசானத் இணையதளம் அல்லது செயலி வழியாக தங்களின் விவரங்களை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட பணியாளரின் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த புகாரின் அடிப்படையில் அந்த பணியாளர் தலைமறைவானவர், குரூப் அல்லது பணியை பாதியில் நிறுத்தியவர் என வகைப்படுத்தப்படுவார்.